ஓம் சக்தி சக்தியில விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மட்டத்தை சேர்ந்த ஒரு 50 இளைஞர்கள் சைக்கிள் யாத்திரையா மாநாடு சென்னையில் நடக்குது. இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க, ஊர்வலத்தில் வந்து கலந்துக்குங்க, அம்மா பெருமையெல்லாம் பேசி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதில் ஒருத்தன் குடியாரம் வந்து கேள்வி பேசுகிறான். அது அப்படி உங்கள் அம்மா அப்படி பண்ணிடுமா இப்படி பண்ணிடுமா, இங்கே மழை பெய்யினா பெஞ்சிருமா அப்படின்னு நல்லா திமிரு பேசுகிறான். ஆனால் இவங்களுமே எங்கள் அம்மா நினச்சி இப்போ வேணாலும் பெய்யும் அப்படி சொல்லி, இப்போ பார் பெய்யுது பாருன்னு சொல்லி அம்மா மூல மந்திரம் சொல்லி அம்மா வேண்டுறாங்க. அந்த சங்கடே மழை பெய்யுதுங்க. கேள்வி பேசுன்னு ஓடியே போயிட்டானுங்க. கடைசி நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. கடைசி நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த கடைசி ஊரில் அவசர அவசரமாக ஒரு சுற்று மட்டும் பிரச்சாரம் ஜெயிச்சு முடிச்சு போட்டு மைக் செட்டு அவுக்குறாங்க வீட்டுக்கு போகலாங்கிற அவசரத்தில். அந்த நிலையில் பாட்டி ரூபத்தில் அம்மா வந்து, ஏன் மகனை இந்த ஊரை மட்டும் இப்படி புறக்கணிக்கின்றீர்கள்? இந்த ஊரிலும் கிராம மக்களுக்கு புரியும்படி விரிவாக நல்ல முறையில் பொறுமையாக பிரச்சாரம் செய்யுங்கள். வீட்டிற்கு செல்வதற்கு என்ன அவசரம் அப்படின்னு அவங்கள கண்டித்து பழையபடி மைக் செட்டையெல்லாம் ஒளிபெருக்கியெல்லாம் கட்ட வச்சு அந்த ஊரில் பிரச்சாரம் பண்ண வச்சாங்களாமா. எப்படி பாருங்க அம்மா வந்து கவனிக்கிறாங்கன்னு. அதே மாதிரிங்க ஈரோட்டு பக்கத்தால் பள்ளிப்பாளையம் சொல்லி ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கே அந்த சிறுவர்கள்லாம் விளையாட்டின் பொழுது ஒரு பையன் ஒருத்தன் கீழே தள்ளி விட்டான். அவனுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சு. கண் கலங்கி போச்சு, பார்வை தெரியல. டாக்டர் கூட்டிகிட்டு போக டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்து இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும், வேற வகையில் முடியாது, பல ஆயிரம் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டை கூட்டிகிட்டு வந்து இவங்க ஏற்கனவே அம்மா பக்தர்கள் கலசத்தை ஏற்றத்தை 3 தடவை விட்டாங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம், அவ்வளவுதானுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பையனுக்கு கண்ணு நல்ல முறையில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாருங்க, நம்ம தொண்டர் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறும்போது தவறி கீழே விழுந்துட்டாருங்க. அதனால தொடையோட எலும்பு மடிபட்டுருச்சு, மூட்டு உடஞ்சி போச்சு. வைத்தியம் நடக்குது. அப்புறம் கட்டையெல்லாம் போட்டு வீட்டில் படுத்துருக்கும் பொழுது ஒரு அம்மா வேண்டிகிட்டு இருக்காரு. அப்போ அம்மா படத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன அற்புதம் நடக்குது பாருங்க. அம்மா அவர்கள் யாழியின் மீது போர்க்கோலமாக அதரவணகாளி ரூபத்தில் வருகின்றார்கள். யாழியின் மீது போர்க்கோலம் தரித்த அதரவணகாளியின் ரூபம் வந்து ஒரு அரக்கனோடு யுத்தம் செய்து அந்த அரக்கனுடைய தலையை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அந்த தலை கீழே உழுகுது. இதை அவர் பார்க்குறாரு. பார்த்த அடுத்த செகண்டு அவருடைய பேர் சவுந்தரராஜனுங்க. அந்த சவுந்தரராஜனுடைய உடம்பில் இருந்து குள்ளமான ஒரு கரிய உருவம் ஒன்று வீல்னு கற்றுக்கிட்டு வெளியே ஓடுது. அதுக்கு பின்னால ஒரு சில நாட்கள்லேயே அவரை நல்ல முறையில் குணமடைஞ்சார் சக்தியில. ஓம் சக்தி.